ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அதோட கருவேப்பிலை சட்னி பண்ணியாச்சுங்க. மதியம் லஞ்சுக்கு சொரக்காய் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணியிருந்தேன். சொரக்காயில் கொஞ்சமாக தேங்காய் இருந்தது, அதனால் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி சொரக்காய் பொரியலில் போட்டாச்சு. இட்லி நல்லா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட புடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். இதுக்கு கடலைப்பருப்பு அதோட துவரம் பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வேக வச்சு தாளிப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடவே மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எது செஞ்சாலும் கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு தான் நான் பொரியலில் சட்னிலன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இந்த தேன் பாட்டில் வீட்டுக்கிட்ட தாங்க விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 160 ரூபான்னு சொல்லிட்டு 1 லிட்டர் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் மேலே யூஸ் பண்ணியாச்சு. பார்த்தா நடுவில் பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் ஃபுல்லாக வெள்ளைப்பாக இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீன் அமிலத்தில் மிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு மகாப்பா கிட்ட கொடுத்துட்டேங்க. எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறது தான். ஆனால் வேறு வழியே கிடையாது, நாம் தானே கழுவி ஆகணும். அதனால் எஃப்எம் ரேடியோ போட்டு விட்டுட்டு அப்புக்குட்டியை ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.